வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே நமக்கு எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த இளம் மரவில் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் ஒளி தெரியுது பாருங்கள். சூப்பராக காலையில் ஒரு 6:10 இருக்கும். அந்த டைமில் அழகாக கிளம்பி வராங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை இன்றைக்கி காலையில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட டே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் நம்ம டிவியில் பார்க்குறப்பே ரொம்பவே மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இப்படியும் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு அந்த நியூஸை கேட்குறப்பையும் சரி, அதை பார்க்குறப்பையும் சரி, ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாகவும் இருந்துச்சு. அதை தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் டிவி நியூஸில் போட்டாங்க. அந்த பத்மாவதிங்கிற ஒரு அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை தான் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு பார்க்குறப்பவே ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க ஆக்சுவலாக அவங்களோட வேலை அவ்வளோ ஒரு கஷ்டப்படுற வேலை. அந்த வேலையிலையும் அவங்க இந்தளவுக்கு மனசு ஒரு தூய்மையாக வச்சுருக்காங்க அப்படின்னாலே அவங்க எவ்வளோ பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு எடுத்துக்காட்டாக கூட இருக்குதுங்க. கடவுள் இல்லைன்னு எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? அப்போ இவங்களாம் தானே கடவுளாக நமக்கு தெரிகிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க எனக்கு அந்த விஷயத்த பார்க்குறப்ப. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டப்படுறதுலேயும் ஒரு நேர்மை அவங்கக்கிட்ட இருந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு கூட இருக்குமான்னு கேட்டால் ஆச்சரியந்தான். கண்டிப்பாக நான்லாம் அந்தளவுக்கு இருப்பேனான்னு கேட்டால் கூட ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ரொம்பவே அந்த அம்மாவை பார்க்குறப்ப அவங்க காலை தொட்டு கும்பிடணும் போல் நமக்கு மனசுக்கு ஒரு உணர்வை கொடுக்குது. ஏன்னா அவங்களோட வீடாக இருக்கட்டும், அவங்களோட சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த ஒரு 45 பவுன் நகைங்கிறது ரொம்பவே அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிச்சா கூட அவங்க அதை சம்பாதிக்க முடியாது. ஆனாலும் அந்த இடத்துல கூட அவங்களோட மனசு கொஞ்சம் கூட தளராமல், மனசு ஒரு சலனப்படாமல், ஒரு நேர்மையாக அவங்களால நடந்துக்க முடியுதுன்னா கண்டிப்பாக அப்புறம் வேற எங்கெங்க கடவுள் இருக்கார்? அவங்கக்கிட்ட தானே கடவுள் இருக்கார். அப்போ அவங்க கடவுள் தானே நம்ம சொல்லணும். இப்படியும் மனித கடவுளாக வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க. நம்ம மழை பெய்யுதுன்னு சொல்கிறோன்னா அப்போ இவங்களாம் இருக்கிறதுனால தானே மழையே பெய்யுது. அவங்களுக்கு நம்ம பெருமைப்படுத்தாமல் வேறு யாருக்கு நம்ம பெருமைப்படுத்த போகிறோம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். டிவியை திறந்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு சில அத்திப்பூத்தாப்படி இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாகவும் நம்ம பார்க்குறப்ப நம்ம அதை பேசி தானே ஆகணும். நம்ம நார்மலாக நடந்துக்கிறத விட இவங்களாம் அதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்தளவுக்கு தான் நம்ம சொல்லணும். அவங்களோட வீடாக இருக்கட்டும், அவங்களோட சிரிப்பு பார்த்தாலே அதுக்கு எத்தனை நகை வேணாலும் கொடுக்கலாங்க. அப்படி ஒரு சிரிப்பு, அவங்களோட சிரிப்பில் ஒரு கள்ளங்கபடம் இல்லாமல் யதார்த்தமான ஒரு சிரிப்பு. எனக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த பயம் அவங்களுக்கு ஒரு நேர்மையை கொடுத்துருக்கு பாருங்கள். ரொம்பவே அவங்கள பார்க்குறப்ப மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இது நான் ரொம்ப நாளாகவே பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு சுச்சுவேஷன் பேச முடியல, டைம் கிடைக்கல. கண்டிப்பாக இன்றைக்கி பேசியே தீரணும். அவங்கள போய் எனக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நம்மளால் போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நான் எந்த அளவுக்கு நான் சந்தோஷப்பட்டேங்கிறத இந்த ஒரு வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த அம்மாவுக்காக நான் காலை தொட்டு நான் வணங்கிக்கிறேன். இப்படியும் மனுஷங்க வாழ்கிறாங்கங்கிறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஏதோ தோணுச்சுங்க, சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணுறாங்க, நிறைய பேர் பாராட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களெல்லாம் கண்டிப்பாக பாராட்டக்கூடிய ஒரு மனுஷங்க தான். அவங்க அவங்களோட ஃபோட்டோ நம்ம கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் தபால் தலையில் போட்டிருக்காங்க. அது ரொம்ப அவங்கள பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆஸ் யூஷுவல் வீட்டில் கூப்பிட்டு அவரோட வாழ்த்தையை அவர் தெரிவித்தார். அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திபன் சார், இப்போ நான் சொல்கிற விஷயத்த பார்த்திபன் சார் அங்கே அழகாக நேரில் போய் அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் லலிதா ஜுவல்லரியோட ஓனர் அவர் கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பேர் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இது மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்காங்கல்ல. அவங்க நல்லது பண்ணால் அதை அப்படியே பண்ணிவிட்டு போகட்டும் அப்படின்னு இல்லாமல் இவங்களால முடிஞ்சதை, அவங்க அளவுக்கு தெரிஞ்சதை அவங்க மனசில் பாராட்டணும்னு தோணி அவங்களாம் கூப்பிட்டு பண்ணியிருக்காங்களா, அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. என்னடா லென்த்தாக இந்த வீடியோ போகுது, ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குங்களா? என்னவோ தெரிலங்க, எனக்கு அந்த அம்மாவை பற்றி பேசுகிறப்ப நிறைய வார்த்தைகள் வருதுன்னு நினைக்கிறேன். தெரியல, அது போர் அடிச்சிச்சுன்னா சாரி. உங்களை ரொம்ப நேரம் நான் அது மாதிரி பேச வச்சுட்டு கேட்டுட்ருக்கிறதுக்கு எனக்கு ஏதோ அவங்கள பாராட்டணும்னு தோணுச்சு, பாராட்டிட்டேன்.
அம்மா நீங்கள் பண்ண விஷயத்துக்கு எவ்வளோ வார்த்தைகள் சொன்னாலும் அது அடங்காது. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூம்மா.